ரேடியோ சிட்டில வந்தாச்சு. சோ 365 நாட்களும் 365 ஸ்டார்ஸ் கிட்ட பேசுவோம். ஒவ்வொரு ஸ்டாரோட ஜேர்னி பத்தி, அவங்க கரியர் பத்தி, அவங்க சைல்ட்ஹுட் பத்தி, பொதுவா மக்களுக்கு தெரியாத சில விஷயங்களை பத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2012ல கலகலப்பு அப்படிங்கிற படத்தோட தான் இவரோட ஜேர்னி ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி சில ஷார்ட் பிலிம்ஸ்ல நடிச்சுதான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரு. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவே உருவாயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நம்ம சூதுகவும், யாமெரிக்க பயமே, ஜிகர்தண்டா, யான், லிங்கா, நேற்று இன்று நாளை, இறைவி, கோட்டு, இருமுகன், தொடரி, விவேகம், இப்படி நிறைய படங்கள் பண்ணிருக்காரு 2017 வரைக்கும். அண்ட் 2018 பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அப்படியே ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம கூட கருணாகரன் சார் தான் இருக்க போறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். நம்ம அவர் எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவர் ஐடி ப்ரொஃபஷனலா இருந்தாரு. அதை பத்தி சில விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய பேச போறோம். சோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா உருவாக்குற நீங்க ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி, கார்த்திக், நலன் இவங்களோட தான் நீங்க இண்டஸ்ட்ரியில உருவானீங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியில நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு. உங்க என்ட்ரிக்கு அப்புறம் சினிமால நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லிருக்காங்க. உங்ககிட்ட யாராவது மாதிரி சொல்லிருக்காங்களா? கண்டிப்பா நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஏன்னா சூதுகோங்கிற படமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு நல்லவன் கிடையாது. விஜய் சேதுபதிங்கிறவர் கிட்னாப்பர் ஒரு 5 பசங்களை. சோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிக்கா பாத்தீங்கன்னா அது வில்லன் தான் பண்ணுவாரு. இந்த பேட்டர்ன்ஸ் நிறைய பிரேக் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் மல்டிபிள் ஸ்டார் காஸ்ட் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க டீம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டீம் வந்திருக்கு சைலண்டா. அது ஐ ஷுட் சே ரவி, இன்டர்நெட் நாளை ரவி, அது ஒரு பேட்ச், ஒரு 5 பேர், மரதநாராயணன் டைரக்டர், இவங்க எல்லாம் முண்டாஸ் பெட்டிராம், அவங்களோடது வேற ஒரு பேட்டர்ன். அதுவும் இட்ஸ் வெரி என்ன சொல்றது கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்ட் வே ஆஃப் சயின்ஸ் பிக்ஷனா இருக்கட்டும், ஒரு டிஃபரெண்டான ஒரு ராபரி. அது ரொம்ப ஒரு அழகான அது என்னன்னு தெரியல. அது மேபி அவங்க இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேடுன்னு நினைக்கிறேன், கிட்னாப்பிங் இப்படி எடுக்கிறாங்க. அவங்க ஒரு வே ஆஃப் இந்த மாதிரி ஒரு 2-3 டீம்ஸ் இருக்கு. So every team has contributed a different. யூசுவலா என்ன ஒரு ஒர்க் பிளேஸ் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அங்க ஒரு கேங் இருக்கும். ஒரு கேண்டீனுக்கு இவனோட தான் போவேன், இல்ல படம் பார்த்தா இவங்க கிட்ட தான் கால் பண்ணி செம்மையா இருந்துச்சுல படம், இல்ல நல்லாவே இல்ல படம், அந்த மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கருணாகரனுக்கு உங்களோட இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாரை சொல்வீங்க? அதிகமா பேசுற ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர், உதய் சார், விஷ்ணு, விக்ராந்த், நாங்க 4 பேர் ரெகுலரா டச்ல இருப்போம். அப்புறம் வெங்கட் பிரபு சார், வைபவ், பிரேம்ஜி, ஜெய், இந்த 2 டீமோட நான் ரெகுலரா டச். நலனோட அப்பப்பதான் பேசுறேன். ஏன்னா இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டான். கல்யாணம் தண்ணிக்கு பார்த்ததுதான், அதுக்கப்புறம் இன்னும் பாக்கலன்னா பாருங்க. கார்த்திக் சுப்ராஜ் கொஞ்சம் பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு சின்ன ஃபைட். சோ யூசுவலா ஆர்டிஸ்ட்க்கு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஆக்டர்ஸ் தான் ஒரு முன்னுதாரணமா வச்சு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமால இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பண்ண வேண்டாம், இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா கருணாகரன் எந்த விஷயங்களை சொல்லுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்றது, ஒன்னு கான்சியஸா பண்ணாம இருந்திருக்கேன். பட் சில டைம்ல தேவைப்படும் போது டைரக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இல்ல அது சில பேர் ஃபேஸ் ரொம்ப நக்கல் பண்றது, அது எல்லாம் தேவையில்லை. அது தாண்டி அதுல ஒரு 10 பேர் சிரிச்சாலும் பரவாயில்ல, 2 பேர் ஹர்ட் ஆவானே அப்படின்னு தோணும். முடிஞ்ச அளவுக்கு அது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ சில இடத்துல தேவை இல்லங்க, நீங்க அந்த பையனை சொல்லல, அந்த கேரக்டர் தான் சொல்றீங்க அப்படின்னும் போது திருப்பிட்டு அவங்களும் எனக்கு சொல்ற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல, முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவுதான் டிபேட் பண்றது உண்டு. பட் அதையும் தாண்டி தேவைப்படும் போது அதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. எது பண்ணக்கூடாதுன்னா இந்த மிஸ்லீடிங் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு பெனிஃபிட் ஆகுங்கிறதுக்காக அதை சொல்லி, சோ அது ஃபிலிம்க்கு பெனிஃபிட்டா இருக்கலாம், பட் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் சொசைட்டி. நம்ம மக்களும் சினிமாவில் நடக்கிறதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிறாங்க, வெளியில நடக்கிறதெல்லாம் சினிமாவா பாக்குறாங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் கான்சியஸ் ஆனாங்கன்னா நல்லது. கொஞ்சம் மிஸ்லீடிங், கொஞ்சம் இல்ல, இது ஒரு மிஸ்லீடிங் தான் இன்டெரக்டா அப்படின்னா இது எதுக்கு தேவையில்லாதது. சோ இது நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு லாங்குவேஜ் அப்ரிஷியேட் பண்றது, இன்னொன்னு டிகிரேட் பண்றது, எவ்ரிதிங் இஸ் சேம். நம்ம எல்லாரும் என்ன சொல்றது, உண்மையா அவங்களோட நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு மொழியை வளர்க்கறாங்களான்னு தெரியாது. சோ ஆனா அது தெரியாம innocent people are actually following it. அதெல்லாம் அவாய்ட் ஆகணும். சோ உப்பு கருவாடு படம் பார்த்தனா அந்த படத்தை ஒருத்தர் ஒரு 10 நிமிஷம் பார்த்தா கூட சரி, மிச்ச படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு தான் எழுந்தே போவாங்க. அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு கிரியேஷனா இருந்தது. அந்த படத்துக்கு அப்படி ஒரு வரவேற்பு இருக்கும், அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட்லி ரிலீஸ் அன்னைக்கு ஃபிளட் இங்க பலாசோ ஸ்கிரீனோட ஃபர்ஸ்ட் ஷோ. அது ஃபர்ஸ்ட் பலாசோ ஸ்கிரீன் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்ட படம் உப்பு கருவாடு. ஈவினிங் ஷோ போலான்னா ஃபிளட், ரொம்ப அப்செட்டிங்கா இருந்தது. ஊர் சைட் திருச்சி, இங்க ஃபிளட் அஃபெக்ட் ஆகாத ஊர்ல எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அதிகமா பேசின ஃபீட்பேக் வெங்கட் பிரபு சார், பிரபுதேவா சார், எல்லாரும் மீட் பண்ணோன்னு சொன்னது ராதா படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, எக்ஸ்ட்ரானரி. பிளஸ் எல்லாருக்குமே, எல்லா டைரக்டர்ஸ்க்கும் இட்ஸ் ஸ்டோரி ஆஃப் an aspiring ஃபில்ம் மேக்கர் வேற. சோ நான் படம் பண்ணும்போது கொஞ்சம் இருந்தது, பார்த்த எல்லா
டைரக்டர்ஸையும் கெட்ட பேர் வாங்கணும் தப்பா பண்ணணும்னா. நல்லா பண்ணணும்னா நல்லது அப்படின்னு நினைச்சேன். சோ எல்லா டைரக்டர்ஸுமே சொன்னாங்க உப்புக்கர்வாடு வந்து ஒன் ஆஃப் த வெரி நைஸ் மூவி. சோ அந்த பேட்டர்ன்ல இன்னொன்னு இப்ப வந்து மணிகண்டன் சார் பேசிட்டு இருக்காரு, அவரோட அனுச்சரன் டைரக்டர், கிருமி டைரக்டர். சோ எவ்ரிதிங் கோஸ் வெல் இன் திஸ் இயர்ல. வெரி குட். கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சோ MS பாஸ்கர் சார் ஒரு வெர்சடைலான ஆக்டர். அவரு எந்த பாஷையில பேசுறாலும் டக்கு டக்குன்னு பேசுவார். திடீர்னு ஒரு ஸ்லம் பாஷையில பேசுவார், அப்படியே ஒரு அடுத்த செகண்டே ஐயங்கார் பாஷையில பேசுங்க, ஐயர் பாஷையில பேசுங்க அப்படின்னா டப்புன்னு மாத்துவாரு. சோ அந்த மாதிரி ஒரு வெர்சடைலான ஆக்டர் தமிழ் சினிமால ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. இல்ல, ஐ திங்க் அவரோட கெப்பாசிட்டிக்கு அவரோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட கெப்பாசிட்டிக்கு அங்க நம்ம நார்த்ல நானா பாட்டேக்கர் அவங்களெல்லாம் எப்படி நோன் ஃபேஸா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அவரோட பப்ளிசிட்டி கம்மியா இருக்கு. எனக்கு அவர் கூட 3வது படம், 3 படத்துலயும் அவரோட காம்பினேஷன். 3 படம் பேர் சொல்றேன், உங்களுக்கு உடனே எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் சூதுகவும், புகர்வாடு, அப்புறம் நிம்மர். சோ அவரும் ரொம்ப கிளாசிக்கான பிலிம்ஸ் தான் சூஸ் பண்ணி நடிப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு உட்காந்துட்டே இருப்பாரு, கர்ணா பாக்குறியா 2 minutes எந்த கண்ணு சொல்லு அப்படின்னு, ரைட்டா லெஃப்ட் சும்மா ஏதோ கேக்குறேன், தூசி வந்துருச்சான்னு பார்த்தா சொல்லு அப்படின்னா ரைட் அப்படின்னா ரைட்ல மட்டும் கண்ணீர் வரும். இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கு தகுந்த மாதிரிலாம் அவரும் சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு தொடச்சிட்டு போயிருவாரு. பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட். ராதாமோகன் சார் வந்து அவர் நடிப்பு ராட்சசன் அசுரன் தான் கூப்பிடுவாரு. நிஜமாலே அப்பனா தமிழ் சினிமால ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டர். நீங்க சொன்ன மாதிரி நானா பாட்டேக்கர் அளவுக்கு நிஜமாலே அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருந்திருக்கணும். கூடிய சீக்கிரம் கண்டிப்பா கிடைக்கும் நினைக்கிறேன். சோ பொதுவா ஒரு படம் வெளில வந்தோடனே அந்த படம் வந்து வெளில வந்து மக்கள் பாக்குறாங்களோ இல்லையோ அடுத்த ஒரு 10 minutesல ரிவ்யூஸ்லாம் வந்து யூடியூப் அந்த இதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லயும் அந்த ஒரு ரிவ்யூ போட்டுறாங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கேட்டா ரிவ்யூஸ் வந்து நான் பேசிக்கா எல்லா ரிவ்யூஸும் ஒரு பாதி படிச்சிடுறேன். 100 வருதுன்னா அதுல 50% இதெல்லாம் கணக்கு போட்டு படிக்கிறோம். படம் இல்ல பெர்ஃபார்மன்ஸ் பத்தி வந்ததுன்னா we are wholeheartedly any artist ready to accept it. When they criticize anything, appearance, வயசு அது இதுன்னு ரொம்ப தரக்குறைவா அதாவது பேசும்போது which our family members get hurtனா அப்ப நமக்கும் திருப்பி அதே தான் ரெசிப்ரோகேட் பண்ணணும்னு தோணுது. இவன் யாரா பேசுறதுக்கு அந்த ஆட்டிடியூட் தான். அது அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஆளும் கிடையாது. சோ அந்த ஆட்டிடியூட் வருது. பட் நம்ம பேசி அதை பாப்புலர் ஆக்க வேண்டாம். அவங்க தான் they are enjoying it. இப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப அபியூசிவ் கிரிட்டிக்ஸா இருக்காங்களோ they are the most popular. சோ அவங்களெல்லாம் அப்படியே விட்டுறணும். போட்டோம்னா ஐ திங்க் அவங்களே. ஆல்ரைட். சோ தமிழ் சினிமா வந்து நம்ம அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. பாசிட்டிவாவும் சரி, நெகட்டிவாவும் சரி. இன்னும் என்னெல்லாம் விஷயங்கள் மாற மாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? பேசிக்கா நான் ஃபீல் பண்றது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஸ்ட்ரீம்லைன் தி மூவி ரிலீசிங் மட்டும் பண்ணணும். இல்லனா நம்ம ஐ திங்க் நம்ம எல்லாரும் ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்னா இருக்கோம்னு சொல்லிட்டே இருப்போமே தவிர ஒரு ஃப்ரைடே வந்து ஒவ்வொருத்தரும் டேட் போட்டு ஒரு பப்ளிசிட்டி 25-30 லட்சம் ரூபாய் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா சம்பந்தம் இல்லாம ஒரு டேட் வருது. சோ இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம். எவ்வளவு ஆட்டோமேஷன் வருது. இதுல ஒரு ப்ரையாரிட்டி சென்சாருக்கு ஒரு வெயிட் கியூ வருது. சோ வை கான்ட் பி ஸ்ட்ரீம்லைன் ப்ராப்பர் கியூ. இத்தனை படம் தான் தாங்கும், இவ்வளவுதான் ரெவென்யூ, அதுக்கெல்லாம் ஸ்ட்ரீம்லைனிங்லாம் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். சோ அந்த காலத்து காமெடி பார்த்தோம்னா 2 காமெடியன்ஸ் இருப்பாங்க, தனியா அந்த படத்துக்கும் தாண்டி தனியா அவங்களோட ரீல் ஒன்னு போயிட்டு இருக்கும். பட் இப்பெல்லாம் பாக்கும்போது அப்படியே அந்த ஹீரோஸோட காமெடியன்ஸ் டிராவல் பண்றாங்க அப்படின்னு வரும்போது நீங்க ஒரே நேரத்துல ஒரு 2-3 படங்கள் பண்றீங்க. எப்படி மேனேஜ் பண்றீங்க இந்த டைம்? பண்ணலாமே. இது இப்பயும் ஷெட்யூலிங் கொடுத்தது ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ற கோ டைரக்டர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியா 5 படம் கூட பண்ணிடலாம். அதே ஏதாவது ஒன்னு ஷெட்யூல்ல மாறி ஒரு இடத்துல மழை வந்து மாறிடுச்சுன்னா கூட ஏதாவது ஒன்னு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். சோ இந்த டென்ஷன்லாம் இருந்திருக்கு. நான் அட் அ டைம் 4 எல்லாம் பண்ணிருக்கேன். ஒரே நாள்ல 2 ஸ்டேட்ல எல்லாம் ஷூட் பண்ணிருக்கேன். கெத்து கோவால பண்ணிட்டு சாயந்தரம் வந்து காஞ்சிபுரத்துல இறைவி ஷூட்லாம் பண்ணிருக்கேன். சோ ஆக்சுவலா இப்ப வந்து கொஞ்சம் வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ணனாலும் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. காம்படிஷன் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் ஆடியன்ஸ் நினைக்கிறேன். சோ சில ரோல்ஸ்க்கு சில பேர் கரெக்டா இருப்பாங்க. சோ அந்த சூட்டபிளான ஆளுங்க டைரக்டர்ஸ் கேன் ஆல்சோ சூஸ். சூப்பர். சோ இன்னைக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.